ஒரு மாஸ் இருக்கு, அது m. அதை வந்து ஸ்பீடு யூவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா 45 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ இது கிரவுண்டுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி தூக்கி போகிறாங்க அந்த மாஸை வித் இனிஷியல் ஸ்பீட் யூ. ஸோ இது என்ன ஆகும், ப்ரொஜெக்டைல் மோஷனில் போகும். என்ன கேட்குறாங்கன்னா angular momentum of the body at the highest point with respect to the projected point. So highest point na இங்க இருக்கும். So இதுதான் highest point. Projected point na இது. இப்போ இந்த maximum distance வந்து h max ல இருக்கும். So இப்போ இந்த highest pointல ஆப்ஜெக்ட் இருக்கும்போது இதுக்கு இருக்கிற ஒன்லி காம்போனன்ட் வெலாசிட்டின்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட் தான் இருக்கும். ஸோ இதோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். மேபி விஎக்ஸ்னு வச்சுப்போம். ஈவன் இந்த இனிஷியல் ஸ்பீடே வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒரு இனிஷியல் வெலாசிட்டியாக ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதை டீட்டான்னு வச்சுப்போம். இந்த கேஸில் டீட்டாங்கிறது 45 டிகிரி. ஸோ இது எப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா, ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் யூ சைன் தீட்டா அண்ட் இது வந்து யூ காஸ் தீட்டா. ஸோ த்ரூ அவுட் த ப்ரொஜெக்டல் மோஷனில் இந்த யூ காஸ் தீட்டா சேமாக இருக்கும். ஏன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனில் எந்த ஆக்சிலரேஷனும் இல்லை, என்ன இனிஷியல் ஸ்பீடு இருக்கோ அதே இனிஷியல் ஸ்பீடில் தான் போகும். பட் வெர்டிக்கலில் பார்த்தோன்னா ஆக்சிலரேஷன் இருக்குது. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகுது, டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும் ஜி. ஸோ அதனால இந்த வெர்டிக்கல் காம்போனன்ட் சேஞ்ச் ஆகும். ஃபைன். இப்போது இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி எப்படி எழுதுவோம், இந்த யூ காஸ் தீட்டான்னு எழுதலாம். ஏன்னா வெர்டிக்கல் காம்போனன்ட் 0 ஆயிடுச்சு, ஒன்லி ஹரிசாண்டல் காம்போனன்ட் தான் இருக்கு. ஸோ velocity at highest point is u cos theta. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து நம்ம ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஆங்குலர் மொமெண்டம் எப்படி எழுதுவோம், L which is equal to momentum into perpendicular distance எழுதுவோம். இந்த perpendicular distanceங்கிறது என்னன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கும் இருக்கிற perpendicular distance. ஸோ இங்கே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுங்கிறது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், இது மேபி இன்டு த ஸ்க்ரீன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது ஹையஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோன்னா வெலாசிட்டி இந்த மாதிரி இருக்கா. ஸோ இது இப்போ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது இங்கே h max ஆர் பர்பண்டிகுலர் ஈக்குவல் டு h max. ஸோ h max எழுதணும். அதுக்கு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து இனிஷியல் வெர்டிக்கல் ஸ்பீடு தெரியும், ஃபைனல் வெர்டிக்கல் ஸ்பீடு தெரியும். ஃபைனல் வெர்டிக்கல் ஸ்பீட்னா மேக்ஸிமம் பாயிண்ட்ல இருக்கும்போது, அண்ட் ஆக்சிலரேஷன் தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். ஓ v ஸ்கொயர்ட் மைனஸ் u ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2asன்னு யூஸ் பண்ணலாம். இங்கே ஃபைனல் v 0, இனிஷியல் u ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்ட் தீட்டா அண்ட் ஆக்சிலரேஷன் நெகட்டிவ் 2g, இங்கே நெகட்டிவ் g, இது h max. அப்போது h max என்னென்னு இருக்கு, h max equal to u squared sin squared theta divided by 2gன்னு இருக்கும். ஸோ இது h max. இப்போது ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம். ஸோ L equal to p into r perpendicular. pங்கிறது மொமெண்டம் அட் ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போ m vன்னு எழுதுவோம். இங்கே vங்கிறது u cos theta into r perpendicular h max. h max வந்து u squared sin squared theta divided by 2g. ஓகே, இங்கே சைன் 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சைன் 45 காஸ் 45 1/√2. ஓ இது வந்து m u கியூப், இதுக்கு 1/√2, இந்த u ஸ்கொயர்ட் அண்ட் u மல்டிப்ளை பண்ண u கியூப், இங்கே 1/√2 ஸ்கொயர் டிவைட் பை 2g. ஸோ என்ன வருது, m u கியூப் டிவைட் பை 4√2gன்னு வரும். பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து √2 m u cube by x into gன்னு எழுதியிருக்காங்க. ஸோ மேலே √2ன்னு வரணும். இப்போ என்ன பண்ணலாம், √2வால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது என்ன ஆகும், ஸோ √2 m u cube டிவைட் பை 8 into gன்னு இருக்கும். ஸோ இதை கொஸ்டினோட கம்பேர் பண்ணுவோம். கொஸ்டினில் வந்து √2 m u cube
எக்ஸ் இன்டூ ஜின்னு இருந்துச்சு. செக் பண்ணிடலாம். ஆமாம், எக்ஸ் இன்டூ ஜி. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 8. ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ 8.